மேகதாது அணை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனித்தீர்மானம் கொண்டு வந்தார். காவிரி நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்காமல் செயல்படும் கர்நாடக அரசின் நடவடிக்கைகளுக்கு அவர் கண்டனம் தெரிவித்தார். மேலும் கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்திற்கு தொழில்நுட்ப, சுற்றுச்சூழல் உள்ளிட்ட எவ்வித அனுமதியும் வழங்கக்கூடாது என மத்திய அரசை சட்டப்பேரவையில் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டின் நீர்வள உரிமைகளை பாதுகாக்க அரசு தொடர்ந்து உறுதியுடன் செயல்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு திமுக மற்றும் அதிமுக ஆதரவு தெரிவித்தன. சட்டப்பேரவையில் நடைபெற்ற விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசினர். தமிழ்நாட்டின் காவிரி நீர் உரிமையை பாதுகாக்க அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேகதாது அணை திட்டத்தை தடுக்க அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தினார். சட்டப்பேரவையில் பேசிய அவர், காவிரி நீர் உரிமையை பாதுகாக்க அரசியல் வேறுபாடுகளை கடந்து அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றார். மேலும் மேகதாது அணை விவகாரத்தில் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டின் நலனுக்காக அனைத்து தரப்பினரும் இணைந்து செயல்படுவது அவசியம் என அவர் தெரிவித்தார். விழுப்புரத்தில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வாக்குறுதியின்படி விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், பாலியல் குற்றங்களை கட்டுப்படுத்த வேண்டும் மற்றும் மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் எம்எல்ஏ சக்கரபாணி மற்றும் மாவட்ட செயலாளர் பசுபதி தமிழக அரசின் செயல்பாடுகளை விமர்சித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே காவிரி ஆற்றில் முதலை இருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவும் வீடியோ பொதுமக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. பாலக்கரை பகுதியில் தேங்கி கிடக்கும் குறைந்த அளவு நீரில் முதலை காணப்பட்டதாக கூறப்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதனால் காவிரி கரையோர மக்கள் மற்றும் ஆற்றில் தர்ப்பணம் சடங்குகள் செய்ய வரும் பக்தர்கள் அச்சமடைந்துள்ளனர். வீடியோவின் உண்மைத்தன்மை குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் 14 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக அவரது தந்தை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒதியஞ்சாலை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். விசாரணையில் சிறுமியை மிரட்டி நீண்ட காலமாக பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியதாக தெரிய வந்துள்ளது. மேலும் இளைய மகளுக்கும் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. குற்றம் சாட்டப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த நியாய சன்ஹிதா கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் திறந்து வைத்தனர். கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் புதிய குற்றவியல் சட்டங்களின் நடைமுறைகள், காவல்துறையின் செயல்பாடுகள் மற்றும் மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்கள் குறித்த தகவல்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் காவல்துறை மற்றும் நீதித்துறை செயல்பாடுகள் தொடர்பான விளக்கங்களும் இடம்பெற்றுள்ளன. இன்று மற்றும் நாளை நடைபெறும் இந்த கண்காட்சியை பொதுமக்கள் பார்வையிட்டு சட்டம் மற்றும் நீதி குறித்த விழிப்புணர்வை பெறுமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் மும்மொழி கொள்கை மற்றும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வாகன பிரச்சாரம் நடைபெற்றது. மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு எதிராக நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக பங்கேற்றனர். மும்மொழி கொள்கையை கைவிட வேண்டும் மற்றும் எரிபொருள் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. நிகழ்ச்சியில் கட்சியின் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் பக்தர்கள் விரைவாக சுவாமி தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் வந்தனா கார்க் ஆய்வு மேற்கொண்டார். கோவில் வளாகம் மற்றும் முக்கிய நுழைவாயில்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தி பக்தர்கள் எளிதாக தரிசனம் செய்ய மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அதிகாரியுடன் ஆலோசனை நடத்தினார். மேலும் நிழற்பந்தல்கள், கியூலைன் வசதிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்டோருக்கான சிறப்பு வரிசை ஏற்பாடுகளையும் ஆய்வு செய்தார். பக்தர்களின் வசதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மேகதாது அணை, பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட விவசாயிகள் பிரச்சனைகள் குறித்து அனைத்து உழவர் சங்க தலைவர்கள் கலந்தாய்வு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது.
தியாகராயர் நகரில் உள்ள ஜிஆர்டி விடுதியில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கர்நாடகாவின் மேகதாது அணை திட்டம் மற்றும் விவசாயிகளின் முக்கிய கோரிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பல்வேறு உழவர் சங்க தலைவர்கள் இதில் பங்கேற்றனர். பிரான்ஸ் நாட்டில் நிறுவப்பட உள்ள 5 மகாத்மா காந்தி வெண்கல சிலைகளுக்கான தயாரிப்பு பணிகள் புதுச்சேரியில் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 1000 கிலோ எடை மற்றும் 8 அடி உயரம் கொண்ட இந்த சிலைகள் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு பிரான்ஸ் நாட்டின் மோந்திரா நகரில் நிறுவப்பட உள்ளன. புதுச்சேரி கணுவாப்பாட்டியைச் சேர்ந்த சிற்பி முனுசாமி தலைமையிலான குழுவினர் சிலைகளை வடிவமைத்து வருகின்றனர். தற்போது 80% பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள பணிகள் முடிந்ததும் சிலைகள் விமானம் மூலம் பிரான்ஸ் நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் 56வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். மேலும் 500க்கும் மேற்பட்ட ஏழை மற்றும் எளிய மக்களுக்கு காலை உணவும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். திண்டிவனம் அருகே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விஜயன் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏழை மற்றும் எளிய மக்களுக்கு அரிசி, மளிகை பொருட்கள், வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. விழாவில் பேசிய மாவட்ட செயலாளர் சக்திவேல், பொதுமக்களின் குடிநீர், சாலை மற்றும் போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை பிரச்சனைகளை அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். தாவைக்க தலைவர் விஜயன் பிறந்தநாளை முன்னிட்டு திண்டிவனத்தில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. திண்டிவனம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் நடைபெற்ற முகாமை விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் முதல் நபராக இரத்த தானம் வழங்கி தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் கட்சி நிர்வாகிகள், இளைஞரணி, மகளிரணி மற்றும் தொண்டர்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர். விஜயன் பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் பல்வேறு மக்கள் நல பணிகள் நடைபெற்று வருவதாக மாவட்ட செயலாளர் சக்திவேல் தெரிவித்தார். செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு அரசு சார்பில் பாட புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகளை வழங்கினார். மாணவர்கள் கல்வியுடன் ஒழுக்கம், தூய்மை மற்றும் நற்பண்புகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். மேலும் எதிர்கால இலக்கை தெளிவாக நிர்ணயித்து அதனை நோக்கி திட்டமிட்டு பயணிக்க வேண்டும் என மாணவர்களுக்கு ஊக்கமளித்தார். வில்லியனூர் தொகுதியில் ரூபாய் 16.72 கோடி மதிப்பில் கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. கொம்பாக்க பகுதியில் அம்மன் குளம் முதல் சீலா ஓடை வரை அமைக்கப்படும் இந்த திட்டப்பணியை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு மூலம் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டம் 18 மாதங்களுக்குள் நிறைவு செய்யப்பட உள்ளது. இந்த வாய்க்கால் அமைப்பின் மூலம் மழைநீர் வடிகால் வசதி மேம்பட்டு நீர்த்தேக்கம் மற்றும் வெள்ள பாதிப்புகள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான சி. ஜோசப் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கஸ்தூரிபாய் நகரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சுமார் 1000 பேருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள், மகளிருக்கு புடவைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டதுடன் கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டன. நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், தாரகை அறக்கட்டளை உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூரில் திமுக பிரமுகரின் வீடு மீது மர்ம நபர்கள் பீர்பாட்டில் வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் வீட்டின் ஜன்னல் கண்ணாடி சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மற்றும் அதற்கான காரணம் குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் குப்பை அள்ளும் வாகனம் மோதி தனியார் நிறுவன ஊழியர் ஒருவர் உயிரிழந்தார். மேட்டுப்பாளையம் அருகே இன்று காலை இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த இதயகிரி மற்றும் அவரது சக ஊழியர் மீது பின்னால் வந்த குப்பை வாகனம் மோதியதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் இருவருக்கும் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு இதயகிரி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர்.
காயமடைந்த மற்றொருவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் வடக்கு போக்குவரத்து போலீசார் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணைக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 539 கன அடியில் இருந்து 1397 கன அடியாக உயர்ந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீர்வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீரை வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையின் நீர்மட்டம் மற்றும் நீர்வரத்து நிலவரத்தை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வரும் 21ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல மாவட்டங்களில் இடி, மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்கவும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டெலிகிராம் செயலிக்கு விதிக்கப்பட்ட தற்காலிக தடையை நீக்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் மத்திய அரசு தரப்பில் ஆஜரானவர்கள் நியாயமான மற்றும் பாதுகாப்பு சார்ந்த காரணங்களுக்காகவே தற்காலிக தடை விதிக்கப்பட்டதாக விளக்கம் அளித்தனர். அரசின் விளக்கத்தை பதிவு செய்த நீதிமன்றம் உடனடியாக தடையை நீக்க உத்தரவிட மறுத்துள்ளது. சென்னை மற்றும் புதுச்சேரியில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று அதிரடியாக குறைந்துள்ளது. தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 3040 குறைந்து ஒரு பவுன் ரூபாய் 1,08,560க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை மற்றும் புதுச்சேரியில் வெள்ளி விலை இன்று குறைந்துள்ளது. வெள்ளியின் விலை கிராமுக்கு ரூபாய் 15 குறைந்து 1 கிராம் ரூபாய் 255க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் 1 கிலோ வெள்ளியின் விலை ரூபாய் 2,55,000 விற்பனை செய்யப்படுகிறது.